ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜிம்முக்கு ஒரு ஷாட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் கூட உங்கள் கண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ ஓகே தான். அதான் ஆல்மோஸ்ட் 1 month ஆச்சுல. லைட்டாக பிங்காக இருக்குது. இன்னும் ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஓகே தான். தேங்க்ஸ். நான் இப்போ ஓகே தான். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே. ஓய் நில்ல. உங்ககிட்ட சீனியர் ப்ரப்போஸ் பண்ணாங்களா? தெரிஞ்சிருச்சா? ஏய், என்ன தெரிஞ்சிருச்சா? எதுக்கு நீ ரிஜெக்ட் பண்ண? அவங்க எப்படி இருக்காங்க? அவங்கள மாதிரி ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணால் யாராவது வேணும்னு சொல்லுவாங்களாடி? நீ என்ன இதே நோ சொல்லிட்டு வந்திருக்கா? இதா ஏன் டென்ஷன் ஆற? எனக்கு அவங்க மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதான் ஏன்? அவங்க டாப்பர் தெரியும்ல. அதுவும் இல்லாமல் அவங்க கேம்பஸில் செலக்ட் ஆகிருக்காங்க. உன் லவ்வும் சரி, உன் லைஃப்பும் சரி சூப்பராக இருக்கும். அவங்கள நீ ஓகே சொன்னா ஏன்டி பைத்தியம் மாதிரி நோ சொல்லிட்டு வந்திருக்க? பிதா சொல்கிறேன்ல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதான் ஏன் இல்லை? அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க அழகாக தான் இருக்காங்க. அண்ணா அதான் நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன். ஏய், என்ன சொன்ன? அதான் நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன். எனக்கே தெரியும். அது பிதா இல்லை, நான் மட்டும்தான் லவ் பண்ணுறேன். ஒன் சைட் லவ்வா? யார் அது? அதான் நான் லவ் சொன்னதுக்கப்புறம் சொல்லவா? சொல்லுடி, நான் ஹெல்ப் பண்ணல. அதான் எனக்கு தெரியாத பையனா? இல்லை, உனக்கு தெரிஞ்ச பையன்தான். ஹே, யார்? சொல்லுவேன், நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அது வந்து சொல்லுடி, யார்? நம்ம சீனியர் ஜிம்மின் இருக்காங்கல்ல? ஆமாம் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டா? இல்லை, ஜிம்மன் தான். ஏய், என்ன சொல்கிற? ஜிம்னா நீ லவ் பண்ணுறியா? ஆமாம், எனக்கு ஜிம்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல, ரொம்ப ஸ்வீட்டாக. அவங்க பேசுகிறது, அவங்க டான்ஸ் அண்ட் அவங்க வாய்ஸ், அவங்க சிங்கிங் எல்லாமே எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் இயர் கல்ச்சுரல்ஸில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அப்போலேருந்து எனக்கு அவங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏய், என்ன உள்ளிட்டு இருக்க? ஜிம்மன் நீ லவ் பண்ணுற? ஆமாம், சொல்ல தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் பயமாக இருக்கு. கிட்ட போக கூட பயமாக இருக்குது. அவங்களுக்கு என்னை யாருன்னே தெரியாது. நான் எப்படி? பைத்தியம். உனக்கு ஜிம்மனை பற்றி தெரியுமா? தெரியும். காலேஜுக்கு அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். காலேஜே அவங்க பின்னாடி தானே சுற்றிட்டுருக்கு. ஜிம்மனை பற்றி தெரியாதா என்ன? பைத்தியமா நீ? அவன் சரியான போவர் தெரியுமா? அவன் பொண்ணுங்களை எப்படி ஃப்ளர்ட் பண்ணுவான் தெரியுமா? அப்பனை போய் ஏய் ஏதாவது சொல்லாதான். அதெல்லாம் சும்மா ஜிம்மனை பிடிக்காதவங்க, ஜிம்மன் மேலே பொறாமப்படுறவங்க சொல்கிறது. பார்த்துருக்கல, ஜிம்மனை சுற்றி எப்போயுமே ஃப்ரெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஜிம்மன் தப்பான பையனா எப்படி அவங்கக்கிட்ட அகைன் ஜிம்மன் பற்றி இப்படிலாம் பேசாதான். ஏய், என்னடி நீ பார்த்துருக்கல அவனை சுற்றி எத்தனை கேர்ள்ஸ் இருப்பாங்கன்னு? அவன் பொண்ணுங்கக்கிட்ட எப்படி நடந்து பண்ண உனக்கு தெரியாதா? ஏய், இப்பெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத. ஐநோ, எனக்கு ஜிம்மன் பற்றி நல்லா தெரியும். ஜிம்மன் ரொம்ப ஸ்வீட். அவன் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லா பழகுவான். அதனால கேர்ள்ஸுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப கேஷுவலாக தான் பழகுறான். பார்க்குறவங்களுக்கு தப்பாக தெரிகிறதுனால ஜிம்மன் தப்பான பையன்லாம் கிடையாது. இப்பெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதா? ஏய், லூசாடி நீ நம்ம சீனியருக்கே ஓகே சொல்லியிருக்கலாம். போய் ஜிம்மனா ஃபிதா, நீ தேவையில்லாமல் பேசுகிறேன். இப்பெல்லாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் எல்லா பற்றி சொல்லாமல் இருந்தேன். அவ்வளோலாம் முடிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா சும்மா இரு. ஏதாவது சொல்லாத, எனக்கு கேட்கவே கஷ்டமாக இருக்கு. என்ன நீ ஜிம்னா லவ் பண்ணா நீ ரொம்ப ஹர்ட் ஆவா? அவன் ரொம்பவே உன்னை நான் பேசாதுன்னு சொன்னேன். ஒயின் ரொம்பவே அப்செட்டாக ஃபிதாவை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தான்.
அந்த வேகத்தில் ஜிமினை அடிச்சிட்டேன். சாரி. ஏய், என்ன பார்த்து வர வேண்டியதானே? சாரி 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 சீனியர். என்ன அவசரம்? எங்கே போயிட்டுருக்கா? கிளாஸ் ரூம் தான் போயிட்டுருக்கேன் சீனியர். கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்கு. இல்லை, ஒன்றும் இல்லை. எதுவும் ப்ராப்ளமா? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. அதே இவ்வளோ பதட்டமாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லை. எந்த டிபார்ட்மெண்ட்? அதான் ஜிமன், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? யார் இது? ஜூனியர். ஜிமன் வாயினை பார்த்துட்டே சொல்லிட்டு இருந்தான். வாயினும் ஜிமனே பார்த்துட்டு இருந்தான். ஓகே, வா போகலாம். இப்போ நான் வரேன். அந்த பொண்ணு வாயினை பார்த்துட்டு, ஜிமன் போகலாம் வா. இப்போது வரேன்னு சொன்னேன். நான் மேலே இருக்க கிளாஸ் ரூமில் வெயிட் பண்ணுறேன். சீக்கிரம் வா. ஏய், உன் பேர் என்ன? அதான் வைன். என் பேர் வைன். ஓ, ஓகே. நான் சகாதா, நான் தான். ஓகே, ஜிமன். ஜிமன் வைன் முன்னாடி கை நீட்டினான். வைன் ஜிமன் கையை பார்த்துட்டு அப்படின்னு வந்து ஜிமனை பார்த்தான். அதான் ஹேண்ட்ஷேக் பண்ண மாட்டியா? அதான் வைன் ரொம்ப ஜென்டிலாக ஜிமனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணான். ரொம்ப சாஃப்டாக ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு உடனே அவள் கையை ஜிமன் கையிலேருந்து எடுத்தான். ஹே, அவ்வளோதானா? எல்லாம் ஹேண்ட் ஷேக்னா இன்னும் கூட கைப்பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கலாமே. அப்போ தானே உன்னோட வைப் என்னன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இதுதான் வைப்னு புரிஞ்சுக்கிறேன். புரியல. அப்போ ஜிமனுக்கு அந்த பொண்ணு கால் பண்ணான். ஐநோதை நோட் பண்ணான். ஜிமன் மொபைல் சைலண்டில் போட்டு, என் கையிலேருந்து கை எடுக்கிறியா? இதுக்கப்புறம் நட்டுறானா? சீனியர், உங்களுக்கு வேலை இருந்தால் போங்க. நான் கிளாஸ் ரூம் போகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறாங்கல்ல, வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாங்கல்ல. அவள் வெயிட் பண்ணுவா. உன்னை கிளாஸ் ரூம் கிட்ட விட்டுறவா? சீனியர், இந்த லாஸ்ட்டில் தான் இருக்கேன் கிளாஸ் ரூம். நான் போய்ப்பேன். ஹே, சீனியர்லாம் வேணாம். ஜிமன், நீ கூப்பிடு. அதான் ஓகே, சரி வா, அவனை கிளாஸ் ரூமில் விட்டுறேன். ஜிமன் என்னோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணான். ஒயின் ஜிமனோட கையிலேருந்து அவள் கையை மெதுவாக எடுத்துட்டு, இல்லை கையெல்லாம் பிடிச்சிக்க வேணாமே. அதான் ஓகே, நட கூட வரலாம்ல பக்கத்தில். கை போட்டுக்கலாமா சீனியர்? ஓகே. ஜிமன் வேணாம் கிளாஸ் ரூம் கிட்ட வர கூட்டு வந்தோம். ஓகே சீனியர், பாய். அகைன் மீட் பண்ணலாமா சீனியர்? இல்லை, அகைன் நீ ஃப்ரீனா சொல்லு, மீட் பண்ணலாம். அது சீனியர், நானே உங்ககிட்ட பேசணுன்னு தான் நினச்சேன். இப்போ பேசணும்னு நினச்சேன். என்ன பேசணும்? பேசவே இல்லை. அது இல்லை சீனியர், அது கொஞ்சம் தனியாக. ஓ, என்கிட்ட தனியாக பேசணுமா? அது ஆமாம் சீனியர், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்கிறீங்களா? நான் நீ எப்போ ஃப்ரீயாக சொல்லு, நான் பிஸியாக இருந்தாலும் வரேன். சீனியர், ஓகே. நான் காலேஜ் முடியும் போது ஃப்ரீ தான் சீனியர். ஹாஃப் அன் ஹவர் லேட்டாக தான் பஸ் வரும். நீங்கள் அப்போ ஃப்ரீனா மீட் பண்ணலாமா? இல்லை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன்ல, அதான் மீட் பண்ணலாமே. ஹாஃப் அன் ஹவரில் பேசி முடிச்சிருவேன். சரி ஓகே, காலேஜ் முடிஞ்சதும் டெரஸில் வெயிட் பண்ணுறேன். ஓகே. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஈவினிங் ஒயின் திங்ஸ்லாம் பேக்கில் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது, ஒயின் நீ ஜிமன் கிட்ட பேசினியா? கிளாஸ் ரூம் வாசலில் வச்சு ஜிமன் கிட்ட பேசினியா? அது கிளாஸில் எல்லாருமே பார்த்துருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்க ஒயின்? நான் தான்
சொன்னேன்ல, சும்மா நீ அகைன் ஜிம்மனை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காதா. உனக்கு ஓகேனா எனக்கு சப்போர்ட் பண்ணு, இல்லைன்னா வேணாம். பைத்தியமாடி, உனக்கு நான் சொல்கிறது புரியலையா? ஜிம்மன் நீ நினைக்கிற மாதிரி பையன் கிடையாது. இப்போ தானே சொன்னேன் அவனை பற்றி தப்பாக பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட பேசாதா. வேன் சரி, இன்னைக்கு அவனாக தானே உங்ககிட்ட இருந்து பேசணும். அவனாக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன் தானே. அவன் அப்படி தான். ஏன் உனக்கு புரியல? விதா தெரிஞ்ச மாதிரி பேசாதா. நான் தான் பேசினேன். நான் வரும்போது தெரியாமல் அவங்கள இடிச்சிட்டேன். நான் தான் சாரி சொல்லி பேச ஆரம்பித்தேன். ஆனால் அவங்க ஒரு புது பர்சன் கிட்டே பேசுகிற மாதிரிலாம் எனக்கு பேசவே இல்லை. ரொம்ப பழகின மாதிரி ரொம்பவே கேஷுவலாக பேசினாங்க. அவங்க பேசும்போது எனக்கு உடனே எல்லாமே சொல்லணும் போல தான் இருந்துச்சு. சொல்லிட்டியா? ம், இல்லை, சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கு அவங்க கிட்ட பேச. சீக்கிரமே சொல்லிடுவேன். ஒயின் ப்ளீஸ் ஒயின், நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். சரி நீ இதை பண்ணுறேன் ஓகே, ஆனால் இப்போ சொல்லாத. ஃபர்ஸ்ட் என்னை பற்றி தெரிஞ்சுக்கோ ஓகே. வந்து அவங்ககிட்ட கேஷுவலாக பேசுகிறேன்னு சொல்கிறல, நீ பேசு. அவன் என்ன இன்டென்ஷனில் பழகிறான்றது தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் நீ நினைக்கிற மாதிரி தான் அவன்னா. அதுக்கப்புறமும் ப்ரப்போஸ் பண்ண. நான் ப்ரப்போஸ் பண்ணாதானடி அவங்களுக்கு நான் லவ் பண்ணுறேன்னு தெரியும். எனக்கு என்னமோ நான் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டைமில் வேறு யாராவது பைத்தியமா நீ? உன் சாய்ஸ் சரியான்றத நீ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா போய் லவ் சொல்லு. அது புரியுதா? சரி ஓகே, நான் கிளம்புறேன். பாய். பாய். எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவே நிறைய கிளாஸ் ரூம்லேருந்து நடந்து வெளியே வந்துட்டு இருந்தான். இப்போ தெரஸ் போகலாமா வேணாமா? சின்ன வேறு நான் தெரஸில் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டேன். அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே, என்ன பண்ணுறது? போகலாம். சிம்மனி கூட பழகினதுன்னு தெரியும். சிம்மனி எப்படின்னா போகலாம். ஒயின் மேலே வரும்போது சிம்மன் ஒயின்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஹே ஹாய், என்ன எவ்வளோ நேரம்? சிம்மன் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஒரு 15 மினிட்ஸாக அங்கே தான் இருக்கேன். நீ கொடுத்ததே ஒரு ½ அன் ஹவர் தானே, அதில் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு இங்கேயே தான் இருக்கேன். பெஞ்சமின் கிட்ட வந்தான். சொல்லு, என்னமோ சொல்லணும்னு சொன்னேன். அதுவும் தனியாக? சிம்மன் அது இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? இல்லை ஒரு சீனியர் ஃப்ரெண்டாக இருந்தால் நல்லா இருக்கும்ல. எனக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கேட்டுப்பேன், ஏதாவது வேணும்னா. அதான் என்ன வேணா கேளு, நான் தரேன் இப்போ கூட. அது இல்லை, ஏதாவது புக்ஸ் ஏதாவது வேணும்னா. அதான் உனக்கு எது வேணா கேளு, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். அப்போது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்ல? இருக்கலாமே. சிம்மன் என்னோட ஷோல்டரில் ஹேண்டை போட்டோம். சிம்மன் என்னடி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, கை கூட போடக்கூடாதா என்ன? சிம்மன் இல்லை ஓ ஃப்ரெண்ட்ஸ் தானே, டீ சொல்லக்கூடாதா என்ன? சிம்மன் ஓகே, உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா சொல்லு, கை எடுத்துறேன். டீ சொல்ல மாட்டேன். வாங்க ஒயின் போங்க ஒயின்னு கூப்பிட்றேன். இல்லை டீ ஓகே தான். ஓகேடி, வீட்டுக்கு பஸ்ஸில் தான் போவியா? சிம்மனுக்கு கை எடுக்கணுமா? கை எடுத்துக்கிறீங்களா? சிம்மன் கை எடுத்ததுமே ஒயின் லைட்டாக மூவ் ஆகி தள்ளி நின்னா. சிம்மன் இதை நோட் பண்ணிவிட்டு சரி சொல்லு, காலேஜ் விட்டு பஸ்ஸில் தான் போவியா? ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட் ட்ராப் பண்ண மாட்டானா என்ன? அது இல்லை, எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, நான் பஸ்ஸில் தான் போவேன். ஓ பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? சூப்பர். யார் மேலேயாவது க்ரஷாக இருக்கியா? இல்லை ஒன் சைடில் அது மாதிரி? அது என் ஃபேஸ் எல்லாம் ப்ளஷ்ஷா அப்படியே ஜிமினை பார்த்தா. சொல்லு, நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன்.
இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸில் அதாச்சு மேம் எனக்கு எனக்கு ஒரு க்ரஷ் இருக்கான். ஓ இருக்கானோ? சரி, யார்? இந்த காலேஜா? ம் ஆமாம். ம் பேர்? அதாச்சு மேம். ம் பேர் என்ன? அவன் பேர்? என்ன அப்படி செய்யா தலையை குனிஞ்சா? சின்ன ரொம்ப குளிரும். ஹலோ, அப்புறமா வைக்கப்படலாம், அவ்வளோ டைம் இல்லை. சொல்ல யார்? அதாச்சு மேம். அது அப்புறம் நீதான் ஜிமன். என்ன? அதான் நீதான். உன்னோட க்ரஷ்? என்னோட க்ரஷ் நீதான். பொதுவாகவே ஜூனியர் கேர்ள்ஸ்க்கு சீனியர் பசங்க மேலே ஒரு க்ரஷ் இருக்கும்ல, அது மாதிரி இல்லை, அதை விட கொஞ்சம் அதிகமாக எனக்கு எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். என்னோட சீக்கை ஹோல்ட் பண்ணி ஆகிட்ட க்ளோஸாக எழுதிட்டு நான் க்ரஷா? ஜிமன் சொல்ல, நான் க்ரஷா? ஜிமன் ஓகே, தொடக்கூடாதுல்ல. சொல்லு, நான் க்ரஷா? ஆமாம் ஆமாம் ஜிமன். உன் க்ரஷு கூட ஒன்று டச் பண்ணி பேச பெர்மிஷன் கொடுக்க மாட்டியா ஜிமன்? நீ தப்பாக எதுவும் நினச்சிக்காத. எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஐ மீன் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. எனக்கு பையன் பொண்ணு அப்படிலாம் இல்லை, ரொம்ப கேஷுவலாக நான் எல்லாரையுமே தொட்டு பேசிடுவேன். ஏன்னா ஹியூமன் பாடி ஜஸ்ட் ஃப்ளஷ் தானே, அதை தொடக்கூடாது அப்படின்னு எதுக்கு? ஒரு ஃப்ரெண்டாக இன்னொரு ஃப்ரெண்ட் நம்பலன்னா எப்படி? ஸோ நாங்கள் ரொம்ப கேஷுவலாக தொட்டு பேசிப்போம். நீ ஒரு மாதிரி தள்ளி தள்ளி நிற்கிறது ஒரு ஃப்ரெண்டு ஃபீலே கொடுக்கல. ஓகே, நீ இப்படி தான், புரியுது? ஓகே தான். அதான் என்கிட்ட ஃப்ரெண்டு ஃபீல் இல்லையா? ஒரு ஃப்ரெண்டை கூட நான் தோணலையா? ஓகே, நீ ஒரு ஃப்ரெண்ட், என்னோட ஜூனியர் ஃப்ரெண்டு. உன்னோட ஃபேஸ்லாம் மாதிரி அப்படி டல்லாச்சு. ஜிமின் அதை நோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மைலோட ஓகே, ஒன்றா மீட் பண்ணணுன்னா எப்போ மீட் பண்ண முடியும்? அதாவது ஒரு டேயில் காலேஜ் எப்போ முடியும்னு பார்த்து அது வரை வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மீட் பண்ண முடியுமா? இல்லை இடையில கிளாஸை கட் அடிச்சுட்டுலாம் வெளியே வர மாட்டியா? அது தேவை இருந்தால் கிளாஸ் கட் பண்ணிப்பேன். ஓ தேவை இருந்தா சரி சரி ஓகே ஜிமன், எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புவோம். ஹே என்ன அதுக்குள்ளேயுமா? அது ஜிமன் பஸ் வந்துடும், அதான். சரி சரி ஓகே. ஜிமன் கிட்டே இருந்து 2-3 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அகைன் ஜிமன் கிட்டே வந்தா ஒன்றுமே பண்ண முடியாம போச்சு. என்ன கிளம்புனா? அது ஜிமன் ஜிமனை ரொம்ப ஜென்டிலாக ஹக் பண்ணோம். பாய் ஜிமன். என்ன கைப்போட கூட அலோவ் பண்ண மாட்டேன்? ஏன்னா அதான் சொன்னல ஜிமன், ஒரு ஃப்ரெண்ட் ஃபீல் வரலன்னு. இதுக்கப்புறம் நான் பழகிக்கிறேன். பட் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஹக் பண்ணிக்க மாட்டாங்க ஜிமன். என் பாடி மேலே வச்சு அப்படியே அழுத்திட்டு ஓகே நாளைக்கு மீட் பண்ணலாம், இதே டைம் இதே இடத்துல. ஜிமன் அந்த ஹக்கை பிரேக் பண்ணதுமே என் ரொம்ப நர்வஸ் ஆனோம். அவள் கையில் ஷுவர் ஆச்சு. ஜிமன் அவனோட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு என்னாச்சு? அதான் ஓகே, உனக்கு ஃபர்ஸ்ட் டைமில் அதுவும் ஒரு பையன் கூட ஃப்ரெண்டா, அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, புரிஞ்சுக்கிறேன். இல்லை ஜிமன் எனக்கு ஓகே தான், நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைமில் அதான் கொஞ்சம் நான் ஓகே தான். சரி ஓகே
ஒன்றா ட்ராப் பண்ணவா? பஸ்ஸில் தானே போவேன், நான் வேணா ட்ராப் பண்ணவா? இல்லை, பஸ்லேயே போய்க்கிறேன். சரி, ஓகே, பார்க்கலாம், பாய். நெக்ஸ்ட் டே அதே டைம் சிம்மன் வாயின்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வாயின் சிம்மனை பார்த்ததுமே ஹக் பண்ணணும். நான் சகதான் ரொம்ப கேஷுவலாக பண்ணேன். சிம்மனோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஹக் பண்ணுவாங்கன்னு பார்த்துருக்கல, அது மாதிரி ரொம்ப நார்மலாக ரொம்ப கேஷுவலாக பண்ணேன். அவனுக்கு சிம்மன் கிட்டே போக போக அப்படின்னு நர்வஸ் ஆச்சு. சிம்மன் ஒரு ஸ்மைலோட மெதுவாக நடந்து வாங்கிக்கிட்ட வந்தோம். சிம்மன் நீ எதுவும் பண்ணாதான், அவள் பண்ணட்டும். சிம்மன் கிட்டே வந்துட்டு சிம்மனை ரொம்ப ஜென்டலாக ஹக் பண்ணோம். சிம்மன் கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் பாடியை அவன் பாடி மேலே வச்சு அழுத்திட்டு சீக்கிரம் வர மாட்டியா, ஃபைட் பண்ணிட்டே இருந்தேன். என்ன ஓகே தானே? சிம்மன் அவன் பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருந்தோம். அவன் ஒரு ஸ்டெப் தள்ளி நின்றுட்டு அப்படியே சிம்மன் கிட்ட பதில் சொல்லிட்டு இருந்தான். சிம்மன் அவன் மூவ் ஆனதுமே அகைன் அவகிட்ட வந்து நின்றுட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தான். அவன் அகைன் மூவ் ஆகும்போதும் சிம்மன் அவள் ஷோல்டரில் ஹேண்ட் போட்டு அவகிட்ட க்ளோஸாக இழுத்துட்டு என்ன ஏன் ஆண்டுகிட்டே இருக்கா? அது சிம்மன் சரி சொல்லு, நீ எந்த சப்ஜெக்டில் வீக்னு? நீ எது படித்தா போதும்னு நான் சொல்கிறேன். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கேஷுவலாக இரு. ஈவன் எனக்கு தான் நீ ஃப்ரெண்ட், உனக்கு நான் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, அவனோட க்ரஷும் நான் தானே. அப்புறம் என்ன, பேசும்போது நல்லா தான் பேசுகிறேன், ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கும் சட்டனாக ஆஃப் ஆகிறேன். சரி அதெல்லாம் விடு, உன்னை பற்றி சொல்ல. என்னை பற்றி சொல்ல என்ன இருக்கு? என் பேர் ஒயின், இந்த காலேஜில் தான் படிக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். வேறு ஏதாவது? வேறு ஏதாவதுன்னா உன் ஃபேமிலி பற்றி சொல்லு. எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, அப்புறம் நான், அவ்வளோதான். அவ்வளோதானா? ஆமாம். நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணா? ஆமாம். அப்போது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீ ரொம்ப செல்லம் இல்லை? இல்லை, அப்பா பிஸ்னஸ்னு பிஸியாக இருப்பாங்க, அம்மா அவங்களும் ஒர்க் போகிறாங்க. ஸோ 2 பேருமே ஒரு மாதிரி பிஸியாகவே தான் இருப்பாங்க. எனக்கு கூட பிறந்தவங்களாம் இல்லையா, அதனால நல்லாவே இருக்காது, போர் அடிக்கும். ஓ சரி, அம்மா அப்பா எப்படி? அவங்க 2 பேரும் நல்லா ரொமான்டிக்கா? இல்லை, சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்பா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதான் வேணும்னு நினைப்பாங்க, அம்மா விட்டு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் அம்மாவும், அப்பா தான் விட்டு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்தா தானே அது பேலன்ஸாக இருக்கும். அதான் 2 பேருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனாலே அவங்களுக்குள்ள நிறையா சண்டை வந்துகிட்டே இருக்கும். வீட்டுக்கு போனாலே ஒரு மாதிரி சண்டை அப்படி தான் இருக்கும். ஓ ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் கிடையாது. காலேஜில் ஃபிதா, அவன் மட்டும்தான் என் ஃப்ரெண்ட். ஃபிதா அந்த கண்ணாடி போட்டு. உங்களுக்கு ஃபிதாவை தெரியுமா? தெரியும், பார்த்துருக்கேன். ஓ சரி, நீங்கள் சொல்லுங்க உங்களை பற்றி. ஏய் ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, அப்புறம் என்ன? இல்லை, அப்புறம் லவ் அது அதான் சொன்னேன்ல. இல்லைண்ணா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை நேற்று சொன்னேனே. இப்போ இல்லை, முன்னாடி இல்லை. எங்கள் வீட்டில் சண்டை போட்டுகிட்டு இருக்கனால எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்டே வரல. கப்பல்ஸ்னாலே சண்டை தான் அப்படின்ற மாதிரி தான் நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். ஓ அப்போது க்ரஷ் மட்டும் எப்படி வந்துச்சு? அது உங்களை பிடிக்கும் ஜிம்மன், ரொம்ப. அதான் ஓகே, வரலாம், தப்பில்லை. எனக்கு கூட உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அது அப்போ கேள்விப்பட்டிருக்கா? என்ன சொன்னாங்க? சிம்மன் ரொம்ப நல்ல பையன்,
அவனை மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாதுன்னு கண்டிப்பாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அல்ல. அது அடுத்தவங்க கணக்கு நான் எப்படி தெரியுறேன்றதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை. அது எனக்கு தேவையும் இல்லைல்ல. எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நான் அப்படி தான் இருப்பேன். அது பார்க்குறவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஜிமன், பார்க்குறவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலாக ஜிமன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் நீங்கள் கேர்ள்ஸ் கூட இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கியா? ஐ நோ. அவங்களாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை? ஆமாம். அதுவும் இல்லாமல் நமக்கு பிடிச்சவங்கள நம்ம தானே நம்பணும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஜிமன். நான் உங்களை ரொம்ப நம்புகிறேன். ஓ, நம்புறியா? சரி சரி, ஓகே ஜிமன். டைம் ஆகுது, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஏய், நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வா. அது என்ன, இந்த ½ தான் வரேன். அது கொஞ்சம் சீக்கிரம் இல்லைல்ல? ஓகே ஓகே ஜிமன், சீக்கிரம் வரேன். ஓகே. ரொம்ப டைம் ஸ்கிப் ஆச்சு. டெய்லி வைன் ஜிமனை பார்த்துட்டு ஜிமன்கிட்ட பேசிட்டு அவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப நிம்மதியாக வீட்டுக்கு போவான். ஜிமனும் அதை அவனுக்கு தேவைப்படுற மாதிரிலாம் யூஸ் பண்ணிப்பான். சான்ஸ் கிடைக்கும்போதெல்லாம் ஹார்ட் டச்னு ஓயனா அவனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் என் கிளாஸில் இருக்கும்போது ஜிமனோ எனக்கு கால் பண்ணான். ஹலோ, ஓயன் எங்கே இருக்கா? ஓயன் ஃபிதாவை பார்த்துட்டு கிளாஸில். ஏய், கிளாஸை கட் பண்ணிட்டு மூவி போகலான்னு சொன்னேன்ல. என்ன இன்னும் கிளாஸில் இருக்கா? அது என்ன, ஃபிதாவை சமாளிக்கணும் அவ்வளோதானே? இதான் சொல்லிட்டு வா. இல்லை, வரமாட்டியா? அது வர முடியாதுன்னா சொல்லு, நான் வெயிட் பண்ணாமல் இருப்பேன்ல. அது ஓகே, வர முடியாது அப்படி தான் இல்லை. நான் வரேன், நிஜமா வரேன். ஒரு நிமிஷம், ஓகே வெயிட் பண்ணுறேன். என்னடி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? எங்கே வரேன்னு சொல்கிறேன்? அது வீட்டிலேருந்து கால் பண்ணாங்க. ஏதோ ஃபங்க்ஷனா, அம்மா என்னையும் கூப்பிட்டாங்க, அதான் வரேன்னு சொன்னேன். சரி நான் கிளம்புறேன் தான். ஏய், என்ன திடீர்னு ஃபங்க்ஷன்? காலையிலேருந்து எதுவுமே சொல்லலை. இல்லை, நான் போவேன்னு தான் நினச்சேன். அதான் அதை பற்றி உங்ககிட்ட எதுவும் சொல்லலை. இப்போது கால் பண்ணி கூப்பிட்றாங்க, அதான். சரி போ. இன்னிட்டில் பஸ் இருக்குமா? அது நான் பார்த்துக்கிறேன். பஸ்ஸில் என்ன ஓகே தான், ஆட்டோவில் கூட போகிறேன். சரி ஓகே, பார்த்துப்போ. அவன் காலேஜுக்கு வெளியே வந்தான். ஜிமன் ஒரு பெரிய ஸ்மைலோட அவனை வந்து ஆக்ட் பண்ணான். ஜிமன், நீ வரமாட்டேன்னு நினச்சேன். அது சரி வா, டைம் ஆச்சு. ஜிமன் அவனோட பைக்கை ஸ்டார்ட் பண்ணான். அவன் பைக்கையே பார்த்துட்டு இருந்தான். என்ன ஏறு? அது அது வந்து ஜிமன், என்ன பைக்கில் தான் போகணுமா? நம்ம பஸ்ஸில் போகலாமா? நீ பைக்கில் வர மாட்டியா என்ன? அது இல்லை, அப்பா கூட மட்டும் நான் பைக்கில் போவேன். அது என் கூட வர மாட்டியா? அது ஜிமன், நம்ம பஸ்ஸில் போகலாமே. ஐயோ, ஏய், பஸ்னா என்ன பைக்னா என்ன? அது இந்த காலத்தில் இருக்க வைன் என்ன ஜிமன்? சரி ஓகே, எங்க கூட பைக்கில் வர மாட்டியா? அன்றைக்கி சொன்னா என் அப்பாவோட உன்னை ரொம்ப பிடிக்கும்னு, அதெல்லாம் சும்மாவா? சரி, உனக்கு பைக் வேணும்னா வேணாம், பஸ்லேயே போவோமா? அதான் பஸ்ஸில் போகிறதுக்கு அந்த மூவி கூப்பிட்டு போகிறேன். ஜிமன் செம்ம டென்ஷனாக பைக்கை ஆஃப் பண்ணோம். ஜிமன் ஓகே தான், பைக்லேயே வரேன். ஜிமன் ஸ்மைலோட அவனை பார்த்தான். என்ன சொல்கிறேன்? உனக்கு பைக் ஓகே என்ன? ஓகே தான். அப்போ எதுக்கு வேணான்னு சொன்னேன்? இல்லை, டக்குன்னு பைக்கில் சொன்னதும். ஓ, எதையும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டால் ஓகே சொல்ல மாட்டான், ஆனால் அகைன் அகைன் கேட்டால் நீயே வந்துடுவேன். அப்படி தான் இல்லை? சரி சரி ஓகே போகலாம். டைம் அது. ஒயின் பைக்கில் ஏறினதுமே ஜிமன் பைக்கை ஃபாஸ்ட்டாக எடுத்தோம். ஒயின் எது பிடிச்சிக்கன்னே தெரியாமல், ஜிமன்
எதுக்கு இவ்வளோ ஃபஸ்ட்டாக போகிற? எனக்கு பயமாக இருக்குது ஜிமன். ஜிமன் ஜிமன் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம்ல? ஜிமன் என்னோட கையெடுத்து அவனோட வயசில் வச்சுட்டு என்னை பிடிச்சிக்கோ, பயமாக இருக்காது. ஜிமன் ஜிமன் ஏய் என்ன? என்னை பிடிச்சிக்கோ, பயமாக இருக்காது. ஆல்ரெடி உன்னால லேட் ஆயிடுச்சு, அங்கே மூவி ஸ்டார்ட் ஆகிருக்கும். பிடிச்சிக்கோ. என் ரொம்பவே பயந்து ஜிமனை டைட்டாக ஹேக் பண்ணிகிட்டு இருந்தான். ஜிமன் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டே அப்படியே திட்டிக்கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணான். அவன் இன்னுமே ஜிமனை ஹேக் பண்ண மாதிரியே பிடிச்சிட்டு இருந்தான். ஜிமன் எதுவுமே சொல்லாமல் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஃபியூ செகண்ட்ஸில் அவனே கண்ணை திறந்துட்டு வந்துட்டோமா? நம்ம வந்து 3 minutes ஆச்சு. ஓ சாரி. அது ஓகே தான், இருங்க. ஜிமின் வைனா அந்த தேட்டரில் ஒரு கார்னர் சீட்டில் உட்கார வச்சுட்டு வைன் பக்கத்தில் வந்து உட்காந்தோம். கூட்டமே இல்லை. பழைய மூவியா ஜிமின்? ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அதான். ஓ வைனா மூவி பார்க்க ஆரம்பித்தான். ஃபியூ மினிட்ஸ்லேயே ஜிமின் வைனோட ஷோல்டர் லேண்ட் போட்டான். வைன் டக்குன்னு திரும்பி ஜிமினை பார்த்தான். என்ன? ஒன்றும் இல்லை. பாரு, மூவி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்படியே ஃபியூ மினிட்ஸில் ஜிமின் ஹேண்டால் அவனோட ஷோல்டரை ரப் பண்ணோம். அவன் திரும்பி கூட பார்க்காம எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம அப்படியே இருந்தான். ஜிமின் ஸ்க்ரீனை பார்த்துட்டே என்ன எதுவுமே சொல்லலாம். நீ தொட்ட யார்கிட்ட வேணாம்னு சொல்லுவா, ஓகே தான் போல. ஜிமின் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி அவனோட நெக்லாம் ரப் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம அவ பாட்டு இருந்தா. என்ஜாய் பண்ணுறாளா? ஜிமின் மெதுவாக ஹேண்டை அவனோட ட்ரெஸ்க்குள்ளே கொண்டு வந்தான். அவனை ரொம்ப சாஃப்டாக ரப் பண்ணிகிட்டு இருந்தான். அவனோட ஸ்கின் ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் அலோவ் பண்ணுறாளா? வேறு ஏதாவது பண்ணுவோமா? ஆனால் இப்படி அலோவ் பண்ணுறான். ஒவ்வொரு டச்சுக்கும் 100 தடவை யோசிப்பான். மூஞ்சி பார்ப்பான். என்ன எதுவுமே சொல்லாமல் இருக்கான். ஜிமின் ஹேண்ட் எடுப்போமா வேணாமா, எடுத்துட்டு அகைன் வைக்க விட மாட்டாளான்னு யோசிச்சுட்டே சரி ஓகே ஒரு டென்ஷன் ஆனால் அதுக்கப்புறம் சமாளிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிஸ், அதில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜிமின் அவன் ஹேண்டை எடுக்காமலே அவனை கிஸ் பண்ணலான்னு அவன் ஃபேஸ் கிட்டே வந்தான். அவன் அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தா. தூங்கிட்டு இருக்காளாம். தூங்கிட்டு இருக்கிறத நான் சாஃப்டாக தடவிட்டு இருக்கணும். என்ன ஜிமின் எந்தாச்சு பிடிச்சி என்ஜாய் பண்ண வேணாமோ? சும்மா நான் தடவிட்டு இருக்கேன். ஜிமின் தூங்கிட்டு இருக்கிட்ட என்னடா பண்ணுறது? எனக்காகவே என்ன ஃபீல் பண்ணணும். சும்மா தூங்குறவில முடிச்சிருந்தா தொட விடுவாளா? சும்மா சாஃப்டாக இருக்காளே, தொடவணும் போல இருக்கேன். இவ்வளோ நல்லா பண்ண மாதிரி வச்சுருக்கோம். இந்த கையும் சும்மா இருக்க மாட்டேங்குது. அவள் தூங்கினா என்ன, நான் முடிச்சு தானே இருக்கேன். கொஞ்சமாக அவளை டேஸ்ட் பண்ணி போமா? கொஞ்சத்தோட என்னால் நிப்பாட்ட முடியாதே. சரி ஓகே. ஜிமின் அவன் ஹேண்டை எடுக்காமலே அவனோட நெக்கிட்ட அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பித்தான். ரொம்ப சாஃப்டாக அவனோட செஸ்டில் அவன் ஃபேஸ் வச்சுட்டு அவன் ஃபேஸால் அவனை ரப் பண்ணிகிட்டே இருந்தான். எப்படி வச்சுருக்கான், நல்லா பஞ்சு மாதிரி. ஜிமின் அவன் இன்னொரு ஹேண்டை அவனோட ஹிப்பில் வச்சுட்டு அவன் இஷ்டத்துக்கு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் ஹேண்டை அவனோட பாட்டமில் வச்சுட்டு அவன் ஃபிங்கர்ஸை மூவ் பண்ண ஆரம்பித்தான். அப்போ சடனாக லைட்லாம் ஒன்று ஆச்சு. ஜிமின் டக்குன்னு அவனோட்டு மூவ் ஆகிட்டு அவனோட நெக்கில் இருந்த ஸ்வெட்டெல்லாம் வைப் பண்ணிகிட்டு இருந்தான். என்னாச்சு ஜிமின், மூவி முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. போகலாமா? என் வெளியே வந்ததுமே ஜிமின் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரவா? ஜிமின் ப்ளஷ் ஆகிட்டே அதுக்கு காரணமே நான் தான்ற மாதிரி போயிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். ஃபியூ மினிட்ஸ்லேயே ஒயின்னு வந்தா. ஓகே ஓகே தான், சரி போகலாமா? ஜிமின் மூவியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும்தான் நான் பார்த்தேன். அப்புறம் நான் தூங்கிட்டேன்.
என்னாச்சு ஜிமன்? அந்த ஸ்டோரியில் ஹீரோக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு என்ன தெரியும்? அது தெரியலையே. நானும் அதுக்கப்புறம் மூவி பார்க்கல. நீயும் பார்க்கலையா? அது நானும் தூங்கிட்டேன். ஓ, போகலாம்ல? போகலாம். அப்படிதான் டிசிஷன் போச்சு. ஜிமன், நீ எதுக்கடா இவகிட்ட டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கா? ஸ்ட்ரெயிட்டாகவே கூப்பிடு. ஃபர்ஸ்ட் நோ சொன்னாலும் பரவாயில்ல, நீ அகைன் கூப்பிட்டா ஓகே தான் சொல்லுவான். டைம் வேஸ்ட் பண்ணாதடா. நீயும் பார்த்துட்டு தான் இருக்க, எங்களையும் சும்மா வேடிக்கை பார்க்க வச்சிட்ருக்க. டீ, அவகிட்ட அப்படிலாம் கேட்க முடியாது. அவ எல்லாரும் மாதிரியும் இல்லை. கொஞ்சம் டைம் ஆகும்டா. நானே வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன? இருங்க. டீ, நீ சீக்கிரம் முடிச்சுட்டு அந்த வீடியோ கிடைச்சாதும் நம்மளால் அவளை யூஸ் பண்ண முடியும். நீ என்னடா சும்மா ஏதோ லவ்வர்ஸ் மாதிரி பார்க்க போகிறேன், பீச் போகிறேன், படத்துக்கு போகிறேன்னு இருக்கீங்க. டீ, நானும் ட்ரை பண்ண தான் செய்கிறேன். சும்மா தொட்டாலே 4 தடவை திரும்பி பார்க்குறேன். கொஞ்சம் டைம் ஆகும் தான். வெயிட் பண்ணுறேன்னா வெயிட் பண்ணு. நானே வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன? உனக்கு அவசரம்னா நம்மக்கிட்ட தான் எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள யாரையாவது யூஸ் பண்ணிக்கோ. டீ, இவர்களெலாம் எத்தனை தடவை கூட்டாலும் வருவாளுங்க. அதனாலே என்னமோ இதெல்லாம் ரொம்ப போர் அடிக்குது. நீயும் சும்மா இல்லாமல் அவள் கூட எடுத்த பிக்கெல்லாம் காட்டி எங்களை டெம்ட் ஆக்கிட்டா. நீ இதை போட்டு சின்ன இழுத்துட்டு இருந்தா எப்படா? எப்படா கிடப்பான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா. நான் சீக்கிரமே அவளை முடிக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்லாதான். சீக்கிரம் முடி. அந்த வீடியோ எடுக்க மறந்துடாதா? அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நைட். இப்போ தெரியுதா ஜிமன்? மொபைலில் கொஞ்சம் கீழே இருக்கு. இப்போ ஓகேயா? ஓகே. சொல்லு, என்ன பண்ணிகிட்ருக்கா? சும்மா தான் இருக்கேன் ஜிமன். இப்போ தான் சாப்பிட்டேன். ஓகே, தூங்கலான்னு இப்போ தான் ரூமுக்கு வந்தேன். ஜிமன் பெட்டில் வந்து படுத்துட்டு அவனோட ஷர்ட் பட்டன் 2 அறுத்துட்டு அவன் மொபைலை இன்னும் கொஞ்சம் தூக்கி பிடிச்சிட்டு என்ன சாப்பிட்டா? ஜிமன் இல்லை, என்ன சாப்பிட்டேன்னு கேட்டேன். இவனா இவ்வளோ அழகாக இருக்கான். பேசுவேன், என்ன பார்த்துட்டே இருக்கா? ஏய், என்ன சாப்பிட்டேன்னு கேட்டேன். அது சப்பாத்தி சாப்பிட்டேன். ஏனவா சாரா? அது இருதா, அதாண்டி எனக்கும் வேணும். இப்போதான் என் கண்ட்ரோலுக்கு வருவியா? ஜிமன், நான் கால் பண்ணவா? இல்லை, வீடியோ காலில் சரியாக கேட்க மாட்டேங்குது. ஓ, அப்போது நான் கட் பண்ணவா? கட் பண்ண வேணாம். ஹே, என்ன பிரச்சனை? கால்னா என்ன, வீடியோ கால்னா என்ன? பேசிட்டு தானே இருக்க போகிறோம். என்ன பார்க்கவே மூச்சு வாங்குதா? என்ன பேச? என்னாச்சு? என்ன ஜிமன்? ஓகே, நான் பெட்டில் படுத்துட்டு பேசிகிட்டு இருக்கிறது உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையா? அது ஓகே, புரியுது. சரி ஜிமன், உன் செஸ்டில் என்ன காயம்? இல்லை, உன் செஸ்டில் ஏதோ ரெட்டா? ஜிமன் டக்குன்னு குனிஞ்சு பார்த்தோம். இது எவ்வளோ குடிச்சது? தெரில, எதுவும் இடிச்சிருக்கு போல. ஓ, கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம்ல. என்ன இடிச்சிருக்கு? இவ்வளோ ரெட்டாக இருக்கு, நீ கவனிக்கவே இல்லையா? இல்லை, இது ஒன்றும் இல்லை, சும்மா சின்னதாக தான். ஓ, ஜிமன் டக்குனு ட்ரெஸ் வச்சு அதை ஹைட் பண்ணோம். அதில் ஏதாவது ஆயின்மெண்ட் போட்டுக்கோ ஜிமன். ஏய், வீடியோ காலில் ஃபேஸை பார்த்து பேசலான்னு தான் கூப்பிட்டேன். உன் கண்ணே அங்கே போதும். அது இல்லை, அது தெரிஞ்சிச்சு, அதான் பார்த்தேன். ஸ்கின்னில் அது மட்டும் பிங்கா, அதான். ஓ, அப்போது காலையில் நீ என் ஃபேஸை மட்டும் பார்க்கல, இல்லை? ஃபேஸ் கீழே, நெக்கு கீழே எவ்வளோ வர தெரியுதுன்னு பார்த்துட்ருக்கியா? இல்லை, கேட்டேன் சும்மா. ஒன்று நவஸ் ஆகாதா?
ஏதாவது பேசலாம்னு நினச்சோம், அப்படியே அங்கேயே நிப்பட்டுறோம். சே, அவளை கழட்ட சொல்லுவோமா? வேணாம். ஒயின், உன் கேமரா கொஞ்சம் மேலே ஏற்றிப்படி. எதுக்கு? இல்லை, ஹெட்டே சரியாக தெரில, கொஞ்சம் தூக்கி பிடிக்கிறியா? அப்போ வெளியே ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. அவன் மொபைலை அவகிட்ட க்ளோஸாக கொண்டு வந்து அவள் கிளீவேஜுக்கு கீழே அப்படியே மொபைலை வச்சான். அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக பிளாக் ஆச்சு. சிவன் டக்குன்னு அவன் கண்ணை க்ளோஸ் பண்ணி அவன் தங்க அவன் லிப்ஸ்க்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்துட்டு அகைன் உள்ளே எடுத்தான். ஒரு செகண்ட் தான் இந்த அங்கே இருக்க சொல்லியிருக்கலாம் போல. ஜிவன், நான் அப்புறம் கூப்பிடவா? ஓகே ஓகே, பாய் ஜிவன். ஓ சே, சும்மா நாங்களா இருந்துச்சு, இப்படி வச்சுருக்கலாம். என்ன ஜிவன் 10 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கேன், சும்மா எதையுமே பார்க்காம என்னடா நீ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். சே, ஃபியூ மினிட்ஸ்லேயே ஒயின் ஜிமனுக்கு கால் பண்ணான். ஜிமன் அந்த வீடியோ கால் ஆன் பண்ணிட்டேன். அவன் ஒயின் ஃபேஸே பார்க்காம மேலே ஸ்வைப் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருந்தோம். சாரி ஜிமன், காலை கட் பண்ணதுக்கு. ஜிமன் அவன் பண்ணிகிட்டு இருக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஏய் என்னாச்சு? இல்லை இப்போ பேசலாம் ஜிமன். உன் வாய்ஸ்க்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுகிறான்? உன் கண்ணெலாம் இரட்டாக இருக்கு. அது என் வாய்ஸ் சேஞ்ச் இருக்குன்னு எனக்கு தோணுதா ஜிமன்? ஏய், உன் வாய்ஸ் மாறினா எனக்கு தெரியாதா? என்னாச்சு? கண்ணெல்லாம் ஏன் சிகப்பாக இருக்கு? அழுதியா என்ன? இல்லை இல்லை ஜிமன், நான் ஓகே தான், நீ பேசு. பேசுகிறது இருக்கட்டும், சொல்லு என்னாச்சு? அவன் கண்ணெல்லாம் டியர் ஆச்சு. அவன் அவன் மொபைலை கொஞ்சம் டவுன் பண்ணான். அந்த ஸ்க்ரீனில் மொத்தமே அவனோட நெக்கு அவனோட கிளீவேஜ் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. ஏய், மொபைலை தூக்கிப்பிடி, உன் ஃபேஸே தெரில, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை ஜிமன், சும்மா எப்பயும் போல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சின்ன சண்டை, அதான். எப்பயும் போல தானே, அதுக்கு எதுக்கு அலற? எப்பயும் போல அலற. என்ன சண்டை? சரி ஓகே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா சண்டை இருக்க தான் செய்யும், அதுக்கு நீ எதுக்கு அலற? நான் அவங்க பொண்ணு தானே ஜிமன், அவங்க பிரச்சனை ஹர்ட் பண்ணணும் அவங்களுக்கு எனக்கு புரிய மாட்டேங்குது. அம்மா லேட்டாக வந்தா, அப்பா இவ்வளோ நேரம் நீ யார் கூட இருந்துட்டு வரேன்னு கேட்குறாங்க. அம்மாவது அப்பா புரிஞ்சுட்டு பேசலாம்ல. அம்மா அதுக்கு மேலே நான் எங்கே போனா என்ன, யார் கூட இருந்தா என்ன, ரொம்ப சிங்கமாக பேசி சண்டை போட்டுக்கிறாங்க. பக்கத்தில் நான் இருக்குன்னு கூட நினைக்க மாட்டாங்க. இவ்வளோ தானா உனக்கு? இது இவ்வளோ தானே தெரியுதா ஜிமன்? பக்கத்தில் இருந்து ஹர்ட்டார் எனக்கு. இது இது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக எனக்கு தெரியுமா? ஏய் சரி சரி ஓகே, அதுக்காக அதுதான் ஓகேயா? ஏய், அவங்க கப்பிள்ஸ், அவங்களுக்குள்ள பிரச்சனை வர்றது ரொம்ப நார்மல், அது அவங்களே சரி பண்ணிப்பாங்க. கொஞ்ச நேரம் 2 பேரும் ஒரே பெட்ரூமில் இருந்தாலே போதும், அவங்களே கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. ஏதோ நான் அஃபெக்ட் பண்ணுதுன்னு புரியுது, ஆனால் இதுக்கு நீ எதுக்கு அழுதுட்ருக்க? சரி சரி ஓகே, அல்லாத. ஏய், நீ அழுதா அது மட்டும்தான் என் மைண்டில் இருக்கு. நான் இதுக்காக கால் பண்ணல, ஃபர்ஸ்ட் அல்லாமல் இருக்கியா? கப்பிள்ஸ்னா ஒருத்தர் நம்பணும்ல ஜிமன். அவங்க கப்பிள்ஸ் மட்டும் இல்லைல்ல, பேரண்ட்ஸில். இப்போ கூட இப்படி இருந்தா எப்படி? எல்லாரையும் எல்லா நேரத்துலையும் நம்பணும்னு இல்லைல்ல. நீ என்ன நம்புறியா? இல்லைல்ல, நம்பணும் ஜிமன். நம்பிக்கைக்கு கீழே தானே நம்ம லைஃபே இருக்கு. நமக்கு பிடிச்சவங்கள நம்ம நம்பணும்ல. நாளைக்கு யாராவது என்னை பற்றி ஏதாவது சொன்னோம், அப்போ நீ என்ன நம்புவியா என்ன? அப்படி இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் மனசுக்கு தோணும். எல்லாரையும்லாம் எல்லா நேரமும் நம்ப முடியாது, புரியுதா? யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்புவேன் ஜிம்மன். ஏன்னா நான் உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன். எனக்கு நீ அவ்வளோ பிடிக்கும். அந்த பிடிக்கும்ன்றதே என்ன ஒன்று ரொம்ப நம்ப வைக்கும்ல ஜிம்மன்.
நமக்கு பிடிச்சவங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க, நம்ம நம்பணும்ல ஜிமன். அதுதானே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு லவ்னா நம்பிக்கை தானே ஜிமன். ஏன் அது என் பேரண்ட்ஸ்க்கு புரியவே மாட்டேது. ஏன் ஒருத்தர் நம்ப மாட்டாங்க? சும்மா இதுக்கடுத்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அம்மா அப்பா லேட்டாக வந்ததுல எனக்கு குறைஞ்சிருச்சு. நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஜிமன் என்னாச்சு ஜிமன்? நான் என் கஷ்டத்தில் சொல்ல ஒன்று இரிட்டேட் பண்ணுறேன்னா? சாரி ஜிமன். சிஜா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அப்புறம் கூப்பிடவா? ஜிமன் நான் அப்புறம் கூப்பிட்றேன். நீ அழாம தூங்கு. ஜிமன் என்கிட்ட பேச பிடிக்கலையா? கட் பண்ணவா? பிடிக்காம தான் நீ அகைன் கால் பண்ண மாட்டேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். நான் அப்புறமா பேசுகிறேன். நான் ஒன்றும் இரிட்டேட் பண்ணியிருந்தா சாரி. நீ அலறது தான் ஹர்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அழாதான். ஜிமன் காலை கட் பண்ணி மொபைல் எடுத்துக்க பெட்டில் போட்டுட்டு தலையிலே கை வச்சு அடிச்சுட்டு எதுக்கு இப்போ வேணா நம்புகிறோம்? ஜிமன் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கூட இருந்து அவளை நம்ப வச்சிட்ருக்க. உனக்கு அவகிட்ட தேவை இந்த நம்பிக்கலாம் இல்லை. என்ன ஜிமன் பண்ணிட்டுருக்க? என்ன இப்படி நம்புகிறேன்? எனக்கு நீ ஒரு நாள் தான் வேணும். உன்னை யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருவேன், அவ்வளோதான் எனக்கு நீ. என்னடா அது? அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே ஒயின் டெரஸில் வந்து ஜிமனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஹலோ ஜிமன். என்னாச்சு ஜிமன்? இல்லை நீனும் வரல, அதான் கால் பண்ணேன். என்னாச்சு ஜிமன்? ஒயினி கிளம்புறியா? நீ வர லேட் ஆகுமா? ஆமாம் ரொம்ப லேட் ஆகும், நீ கிளம்பு. இருக்கட்டும் ஜிமன், நான் வெயிட் பண்ணுறேன். நீ ஒரு 5 மினிட்ஸாக வந்துட்டு போ. வெயிட் பண்ணலாம் வேணாம், நீ கிளம்பு. ஜிமன் நான் நேற்று அழுதுட்டு பேசினது உனக்கு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சா? சாரி. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. புரியுது ஜிமன், நீ ஒரு மாதிரி ஜாலியான பர்சன், நான் ஒரு மாதிரி போரிங்கான இரிட்டேட்டிங்கான பர்சனாக இருக்கேன்ல, அதான் அவாய்ட் பண்ணுறியா? என்ன பேசுகிறேன்? உன்னை இதுக்கு நான் அவாய்ட் பண்ண போகிறேன்? இல்லை நான் வெளியே ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கேன், வர லேட் ஆகும் தான். ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாலும் வெயிட் பண்ண வரேன்னு சொல்லுவேல ஜிமன். இன்னைக்கு என்ன? சரி நான் கிளம்பணும், சொல்லி கிளம்புறேன். இரு வரேன் ஜிமன். இல்லை போகணும், நான் போகிறேன், வரேன் இரு. ஓகே ஓகே ஜிமன். என் ரொம்பவே சோகமாக நின்றுட்டு இருந்தான். ஜிமன் வந்ததும் ஜிம்மில் ஹக் பண்ணலான்னு கிட்டே வந்தான். போதும் விடா. என்னாச்சு ஜிமன்? நீ இன்னும் டேட்டா ஹக் பண்ணி போடலாம், என்ன பிடிக்கலையா? கண்டிப்பாக டைட்டாக ஹக் பண்ணணுன்றிருக்கா என்ன? பேசிகிட்டு இருக்கலாம். ஜிமன் வயனை விட்டு ஒரு சிப் தள்ளி நின்று பேசிகிட்டு இருந்தோம். வயனுக்கெல்லாம் ஹர்ட் ஆச்சு. சாரி ஜிமன், உனக்கு என்ன பிடிக்கல? என்ன நீ? ஆக்சுவலாக நீ தானே உனக்கு தொட்டு பேசினாலும் பக்கத்தில் நின்று பேசினாலும் பிடிக்காதுல்ல, இப்போ என்ன? இல்லை ஜிமன், எனக்கு உங்ககிட்டலாம் ஓகே தானே, நீ இப்போ தலை நிற்கிறது தான். ஜிமன் ஒயின் ஷோல்டரில் அனுப்பிட்டு ஒயினை அவன் செஸ் கிட்டே எழுதிட்டு ஓகேயா? ஓகே தான். சரி நார்மலாக பேசலாமா? யாரையும் சீக்கிரம் நம்பக்கூடாது, தெரியாதா? நான் யாரையும் நம்ப மாட்டேன் ஜிமன், யாரையுமே. அதனால தான் எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது. ஆனால் எதுக்கு என்ன நம்புகிறேன்? எதுக்கு என்ன இவ்வளோ நம்புகிறேன்? ஜிமன் நீ ஜிமன்ல உன்னை நம்பாம எப்படி? உனக்கு என் மேலே இருக்குது க்ரஷ், ஜஸ்ட் க்ரஷ், அவ்வளோதான். அவங்க உன் கண்ணுக்கு அழகாக தெரிவாங்க, அவங்க பிஹேவியர்ஸ் உனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். அது அவங்க கேரக்டர் கிடையாது. ஆக்சுவலாக உன் கேரக்டர் வேறு, என் கேரக்டர் வேறு, புரியுதுல்ல? புரியுது.
ஃபர்ஸ்ட் என்ன இவ்வளோ நம்பாதான். ஒரு அளவுக்கு மேலே உன்னை நான் நம்ப வைக்கிறேன்னு தோணுது. சிம்மன், எனக்கு உங்ககிட்ட இருக்கும்போது தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. நீ என்னை நம்பாதன்னு சொன்னால் கூட நான் உன்னை ரொம்ப நம்புவேன். எனக்கு என்னமோ நீ என்கிட்ட உண்மையாக இருக்க மாதிரி இருக்கு. என்ன ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? எனக்கு புரியுதா என்ன? பேரண்ட்ஸும் கேட்டாங்களா? மார்னிங் 2 பேரும் பேசிக்கிட்டாங்களா? பேசிக்கிட்டாங்க. கேஷுவலாக பேசிக்கிட்டாங்களா? ஆமாம், மார்னிங் 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டாங்க. அம்மா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க, சமைச்சு தரேன்னு சொன்னாங்க. அப்பா அவங்களுக்கு பிடிச்ச மெனுலாம் சொன்னாங்க. 2 பேரும் சிரிச்சுட்டே சாப்பிட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. கப்பல்ஸ்னால் அவ்வளோதான். நைட்டில் சண்டை போட்டுட்டு மார்னிங்கில் சேர்ந்துருவாங்க. காஸ் அவங்களுக்கு அவங்க வேணும். ஒருத்தரால் இன்னொருத்தர் எல்லாமே இருக்க முடியாது. இது ரொம்ப நார்மல். எதனே உன் வீட்டில் அடிக்கடி பார்த்துருக்க தானே? நைட்டு சண்டை போடுவாங்க, மார்னிங் சேர்ந்துருவாங்க. அப்புறம் எதுக்காக நீ அழுத? எதுக்கு நீ இதை பெரிய விஷயம் எடுத்துகிட்டு ஹர்ட் ஆறா? இருந்தாலும் அவங்க சண்டை போடும்போது கஷ்டமாக இருந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் அவங்க சண்டை போட்டால் அவங்க சேர்ந்துப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுட்டு இப்படி அழுறத நிப்பாட்டு. புரியுது ஜிம்மன். அவங்க ஒருத்தர் ரொம்ப நம்புகிறாங்க. கோவத்தில் ஏதோ பேசிட்டா கூட அப்புறம் அவங்க நம்பிக்கை அது ஸ்ட்ராங்காக இருந்து அகைன் அவங்கள ஒன்றாக்கிடுது இல்லை? அகைன் நம்பிக்கைன்னு பேசாத. ரொம்ப நான் சென்ஸாக இருக்குது. அது அவங்களுக்குள்ளே இருக்க லவ், ஜஸ்ட் லவ், அவ்வளோதான். அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் தேவை, வேறு வழி இல்லை. அதனால நைட்டு நடந்ததை மறந்துட்டு மார்னிங் எப்பயும் போல இருக்காங்க. இதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. ஒருத்தர் நம்பணுன்றது தேவையில்லைன்றதையும் தாண்டி நம்பிக்கைன்றதே இருக்கக்கூடாது. எதுக்கு ஒருத்தர் இன்னொருத்தரை நம்பணும்? இங்கே எல்லாருமே அவங்கவுங்க சுயநலத்துக்காக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக தான் இன்னொருத்தரோடு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு அதை நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு உன்கிட்ட என்ன தேவையோ அதுக்காக தான் நான் உன்கிட்ட பழகிறேன். அதே மாதிரி தான் உனக்கு என்கிட்ட ஏதோ தேவை இருக்குது, அதனால தான் நீ என்கிட்ட பழகிட்டு இருக்க. இதில் எங்கே நினச்சி நம்பிக்கலாம்? ப்ளீஸ் வைன், அகைன் நம்பிக்கைன்னு பேசிகிட்டு இருக்காதா? கேட்கவே இரிட்டேட்டிங்காக இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இது என்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணு. என்ன நம்பாத, என்ன மட்டும் இல்லை யாரையுமே நம்பாத. ஒருத்தர் உங்ககிட்ட வராங்கன்னா அவங்க இன்டென்ஷன் என்னவா இருக்கும்னு யோசி. அதை விட்டுட்டு சும்மா நம்பிக்கைன்னு நம்பிக்கை இல்லாமல் ஒருத்தரோட பழக முடியாதுல்ல ஜிம்மன். நீ ஏதோ ஒரு விதத்தில் என்ன நம்புறதானே ஜிம்மன்? அதனால தானே நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கோம். ஷிட், உங்ககிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கனே தெரில. அப்போ ஜிம்மனுக்கு அவன் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து கால் வந்துச்சு. ஜிம்மன் அவனை பார்த்துட்டு அவன் கால் அட்டென்ட் பண்ணி அவனை விட்டு லைட்டாக மூவ். சொல்டா. ஏய் என்னடா ரூம் குட்டியா? டீ என்னடா இன்னும் இழுத்துட்ருக்கியா? ரூமுக்கு கூப்பிடு, கேமராஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன். ப்ளீஸ் ஜிம்மன், சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதா? சரி. என்ன ஜிம்மன் போகணுமா? அதான் நான் பேசினது எதுவும் நீ தப்பாக நினச்சிக்காத. நான் ஏதோ கோவத்தில் இல்லை. ஓகே தான், நீ ஏதோ ஒரு விதத்தில் என்னை கேர் பண்ண ட்ரை பண்ணுற, அது நான் புரிஞ்சுக்கிறேன். நீ கோவப்பட்டு பேசினா எனக்கு கஷ்டமாக இல்லை ஜிம்மன், ஹாப்பியாக தான் இருக்கு. சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். ஈவினிங் வெளியே வரியா? எங்கே? இல்லை ஒன்றும் வெளியே எங்கேயாவது கூட்டு போகலான்னு தோணுச்சாதான். அதான் உன் பேரண்ட்ஸ் வர லேட் ஆகும்ல, நான் அதுக்குள்ளே நான் வீட்டில் விட்டுறேன். அது சும்மா இல்லை, உனக்கு வர வேணான்னா வேணாம்.